ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல் தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். தமக்குள்ளார யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் உண்டானதுக்கு அப்புறமா அந்த போட்டிக்கு நடுவராக வந்து சிவபெருமான் வந்து ஒரு பெரும் ஜோதியாக வந்து எழுந்து நின்னாராம். ஜோதியுடைய அடியை விஷ்ணுவும் உச்சியை வந்து பிரம்மனும் காண வேண்டும். அப்படி யார் முதல்ல பார்க்குறீங்களோ அவர்களே வந்து பெரியவர் என்று மாயக்குரல் ஒன்று சொல்ல, அதை ஏற்றுக்கொண்ட இருவரும் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்களாம். அன்னப்பறவையாக உருமாறிய பிரம்மன் வந்து பறந்து உச்சியை தேடினாராம். வராகமாக உருமாறிய விஷ்ணு வந்து நிலத்தை துளைத்து கொண்டு அடியை தேடினாராம். இருவரும் பல ஆண்டுகள் வந்து பயணித்தும் தங்களுடைய இலக்கை வந்து அடையவே முடியலையாம். கடைசியில் தங்களுடைய தோல்வியை வந்து இருவரும் ஒப்புக்கிட்டாங்க. அப்படி ஜோதி பிளம்பா வந்து சிவன் தோன்றியதை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என இருவரும் கோர அதை வந்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாராம். அதன் பிரகாரம் ஜோதியாய் வெளிப்பட்ட நாள் தாங்க கார்த்திகை தீப திருநாள். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அக்னிமயமான திருவண்ணாமலை அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.